आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं। एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी योग यानी 3, बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है, और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, आसामीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। நடனமாடி துதிப்பேன், வழியில் எது வந்தாலும் என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். நான் அவரை நடனமாடி துதிப்பேன், வழியில் எது வந்தாலும் என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன். என் விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காத போவும், என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். என் விரோதமாய் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதமும் வாய்க்காத போவும், என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், ஜெயத்தை விட பெரியவன், ஜெயத்தை விட பெரியவன். Hallelujah, praise the Lord. இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம். முதலாவது பிரார்த்தனை குறிப்பு, செகரியா 10 அதிகாரம் 1 வசனத்தில், பின்மா
மும்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். சங்கீதம் 2 அதிகாரம் 8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். உலகெங்கிலும் உள்ள ஆத்துமாக்களின் இரட்சிப்பிற்காக நாம் தீவிரமாக ஜெபிப்போம். ஆமென். இன்னும் பலர் நற்செய்தியின் வார்த்தையை கேட்பார்கள், மேலும் தேவனிடம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அந்நிய பாஷையில் நிறைந்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓரி ஷாலரபரபரபோ தலரிபி கற்றலரபரபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபா தலரபரி கல்லரபரபரபரபோ ரீ ஷாலரபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ கத்தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபரி ஷாலரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரி இந்த தலபரபோ ரீ கற்றலரபா ரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீ தல்லாபரபரபரபோ தலரிபி கற்றலரபா கத்தலரிபி கல்லாபரபரபரபோ கற்றலரிபி கல்லரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபா ரி கல்லரபரபரபோ ரீ ஷி கல்லபரபரபோ இந்த தலபரபோ கத்தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீ ஷா கல்லபரபரபோ இந்த தலபரபோ தலரிபி கற்றலரி கல்லாபரபரபோ தலரி இந்த தலபரபி கற்றலரபோ ரீபரபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லபரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ரீ ஷாலரபரபரபோ ரீ கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரி கல்லாபரபரபோ ரீ கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஏசப்பா, உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ராஹலாஹலாபரபி கற்றலர கல்லபரபரபரபோ ரீ கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷபா. அப்பா, உலகமெங்கிலும் உள்ள ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ரீ ஷாட்டாலரபரபி கற்றலரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபரபோ ரீ கற்றலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரி கல்லாபரபரபோ ரீ ஷாலரபரபோ தலரிபி கற்றலரி கல்லாபரபரபோ ரீபரபி கற்றலரி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபோ ரீ ஷி கல்லபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரி கற்றலரி கல்லாபரபரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஆமென். அப்பா, உம்முடைய இரட்சிப்பு ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ராஹலாச்சாலரபரபி கற்றலரபோ ரீபரபி கற்றலரி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபரபோ ரீ ஷி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுக்குள்ளாக இன்னும் பலப்படவும், ஓ ஆமென் அப்பா, ஆண்டவரே நிலைத்திருக்கவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ரீஷா கற்றலரபரபி கற்றலரிபி கற்றலரிபோ ரீபரபி கற்றலரிபி கல்லாபரபரபரபோ தலரிபி கற்றலரி கல்லாபரபரபி கல்லாபரபரபி கல்லரபரபரபரபரி ஷபா. ராஹலாபரபோ தலரி கற்றலரபோ ரீ தலபரபோ கற்றலரி கல்லாதலரபோ கத்தலரி ஷா கற்றலரபோ ரீ கல்லாபரபோ தலரிபி கல்லிந்த தலபரபோ கற்றலரிபி கல்லரபரபரை ஷபா. ஆவியானவருடைய கரம் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாக கடந்து சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அவங்களுடைய இருதயத்திலே தேவ வல்லமை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரட்சிப்பு ஒவ்வொருவருக்குள்ளாக அப்பா ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஆவியானவரே. ஓபாலாராகலாபரி ஷாட்டாலரபோ ரீ கற்றலர கற்றலரபோ தலரிபி கல்லாதலரிபி கற்றலரபோ ரீ கல்லாபரபரபோ தலரி கல்லாபரபரபோ தலரி கற்றலரிபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரி ஷபா. தேவ வல்லமை அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லமையுள்ளதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த காரியத்தை உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தரலங்க அற்புதமாய் வழிநடத்திட்டாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. நம்முடைய நகரம் மற்றும்
நம்மளுடைய குடியிருப்பு பகுதிகளில் இழந்த ஆத்துமாக்களுக்காக உற்சாகமாக ஜெபிப்போம். தேவனின் ஆவியின் மூலம் கிறிஸ்துவின் புகழ்பெற்ற நற்செய்தியின் வெளிச்சம் அவர்களின் இருதயங்களில் தடையின்றி பிரகாசிக்கும்படி செய்யுங்கள். நமது தீவிர சுவிசேஷத்தின் மூலமும் நம்முடைய சுவிசேஷம் அவர்களின் இருதயங்களுக்குள் செல்வாக்கு செலுத்துகிறது. மேலும் பல ஆத்துமாக்கள் நம் சர்ச்சஸ், அவுட்ரீச்சஸ் மற்றும் செல்ஸ் தக்க வைக்கப்படுகின்றன என்று அறிவிக்கவும். ஹalleluya. இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஆமென் ஆமென். ரிஷாலரபரபரபோ ரிகச்சலரபோ தலரிபி கச்சலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கச்சலரபா ரிகல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரி கச்சலரி கல்லாபரபரபோ ரிஷி கலபரபரபோ தலரிபி கச்சலரபோ ரிபரிபி கச்சலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கச்சலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கச்சலரபோ ரிகல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கச்சலரிபி கச்சலரபோ ரிகச்சலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கச்சலரிபி கல்லரபரபோ தலரிபி கச்சலரபோ ரிகல்லாபரபரபோ தலரிபி கச்சலர கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரி கச்சலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரபரி ஷபா. ஆவியானவரே ஆவியானவரே உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya அப்பா. ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே ஒவ்வொரு நகரங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ராஷாலரபரபரபரபோ ரிகச்சலரபோ ரிகச்சலரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஒவ்வொரு நகரங்களிலும் குடியிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் இப்பொழுது வருகிறோம் ஆவியானவரே. ராஷாலரபரபி கச்சலரபோ ரிகச்சலரபாரி விகச்சலரி கல்லாபரபரபரபோ ரிஷி கல்லபரபரபரபோ ரிந்த தலவரபோ கச்சலரி விகல்லாபரபரபோ தலரி விகச்சலரி கல்லாபரபரபரபோ ரிபரி விகல்லாபரபரபோ தலரி விகச்சலரி விகல்லரபரபரபரபரி ஷபா. ஒவ்வொருவரையும் ஆவியானவரே ஆமென். ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த பிதாவே. ஓஹலாஹலா சலரபரபரபரபோ ரிகச்சலரபோ தலரி விகச்சலர கச்சலரபோ தலரி விகல்லாரா ரிகச்சலரி விகச்சலரி விகல்லரபரபரபரி ஷபா. தேவ வல்லமை ஆண்டவரே ஒரு விசை கிரியை செய்ய வல்லமையுள்ளதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஷாலரபரபரபோ ரிகச்சலரபோ தலரி விகச்சலரி விகல்லாபரபரபோ தலரி விகச்சலரி கல்லரபரபரபரி ஷபா. அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் ஒரு விசை நீங்க மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உலாபா கச்சலரபோ தலரி விகச்சலரபோ ரிகச்சலரபோ தலரி விகச்சலரபோ ரிகல்லாபரபரபோ தலரி விகச்சலரி கல்லாபரபரபரபரபோ ரிஷி கல்லபரபரபரபோ தலரி விகச்சலரி கல்லாபரபரபோ ரிபரி விகச்சலரபோ தலரி விகச்சலரி கல்லாபரபரபோ தலரி விகல்லாபரபரபி கல்லரபரபரபரபரி ஷபா. அப்பா ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே சர்ச்சிலையும் ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே செல்லியும் அப்பா ஆண்டவரே ஹalleluya அவுட்ரீச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே இருக்கிற ஆத்துமாக்கள் ஓ தேவனுக்குள்ளாக நுழைத்து இருக்கும்படியாய் தேவனுடைய ஆவிக்குள்ளாக இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ரிஷாலரபரபரபரபோ ரிகச்சலரபோ தலரி விகச்சலர கச்சலரபோ தலரி விகல்லாபரபரபரபோ ரிகச்சலரபோ தலரி விகல்லாபரபரபரபரபி தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களா அப்பா நீங்க ஒரு விசை ஆண்டவரே நீங்க மாற்றினதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த பிதாவே. ரிஷாலரபரபரபோ ரிகச்சலரபோ தலரி விகச்சலரி கல்லாபரபரபரபோ ரிஷி கல்லாபரபரபரபோ ரிபரி விகச்சலரபோ தலரி விகல்லாபரபரபரபோ ரிகல்லாபரபரபோ தலரி விகச்சலரி விகல்லரபரபரபரபரி ஷபா. அன்பின் பரிசுத்த பிதாவே நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய மகிமையுள்ள கரங்கள் ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாகவும் இருக்கட்டும் அப்பா. முற்றிலுமா எங்க கரத்துல அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. praise the Lord. இப்பொழுது மூன்றாவது பிரார்த்தனை குறிப்பு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரட்சிப்பை பெறவும் அவர்கள் சத்திய அறிவுக்கு வரவும் செபியுங்கள். அவர்கள் இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும்
இரட்சகராகவும் பெறும்படி ஜெபியுங்கள். இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஓ ரிஷா கலபரபா சல்லரபா கச்சல்லரபோ ரீபரிபி கச்சல்லரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரிஷி கச்சல்லரபோ ரீபரிபி கச்சல்லரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீ கல்லாபரபரபோ தலரிபி கச்சல்லரபோ தலரிபி கல்லாபரபரபோ ஹாலாரி கச்சல்லரபோ ரிஷி கலபரபரபோ தலரபா தலஃப்ரியுந்த தலபரிபி கச்சல்லரபா ரீ கல்லாபரபரபோ கலபரபா தலஃப்ரியுந்த தலபரபா ரீ கச்சல்லரபோ கச்சல்லரிபி கல்லாபரபரபோ ஷபரபரபோ தலரிபி கச்சல்லரி கல்லாபரபரபோ தலரிபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரபரி ஷபா. ஆவியானவரே ஹalleluya. ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை ஒரு விசை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பெரும்படியே இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஆவியானவரே. ரிஷா சல்லரபரபரபோ ரீகச்சல்லரபோ தலரிபி கச்சல்லரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீகச்சல்லரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கச்சல்லரி கல்லாபரபரபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரி ஷபா. ஆவியானவரே ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ஆண்டவரே குடும்பமாய் ரட்சிக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஆவியானவரே. ராபரபோ கத்தலரிபி கச்சல்லரபா கத்தலரபரி கச்சல்லரபோ ரீ கல்லாபரபரபோ தலரிபி கச்சல்லரி கல்லாபரபரபோ தலரிபி கச்சல்லரி கல்லாபரபரபரபோ ரிஷி கலபரபரபோ தலரிபி கச்சல்லரிபி கல்லரபரபரி ஷபா. அவங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக உம்முடைய ரட்சிப்பு கடந்து செல்லட்டும் ஆவியானவரே. ஷபரபரபோ தலரிபி கச்சல்லரி கல்லபரபரபோ தலரிபி கல்லரப ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை கண்டு கொள்ளும்படியான ஆண்டவரே அம்மேன் அப்பா. அவங்களுடைய சிந்தைகள் திறக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பாஹலாஹலாக சல்லர கச்சல்லரபோ ரீபரிபி கச்சல்லரி கல்லாபரபரபோ தலரிபி கச்சல்லரிபி கல்லரபரபரபரி ஷபா. ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீங்க சந்திங்கப்பா. உம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும் ஆவியானவரே. ஹalleluya. ரிஷாலரபரபோ தலரிபி கச்சல்லரி கல்லாபரபரபரபோ ரீ கச்சல்லரபோ கத்தலரிபி கல்லரா ரீ கச்சல்லரபோ கத்தலரிபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஆவியானவரே நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடியாய் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்தருளுங்க. அற்புதமாய் வழிநடத்தி தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. praise the lord praise the lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்து ஆராதனை நேரம். ஹalleluya praise the lord. வல்லமையான தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள், அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவரை துதியுங்கள், வல்லமையான தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள், அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே.
எல்லாம் பலனுண்டு. அவருடைய சிம்மாசனம் என்றும் என்றும் உண்டு. அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள். வல்லமையான தேவனை துதியுங்கள். அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு. அவருடைய சிம்மாசனம் என்று என்றும் உண்டு. அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. Hallelujah, praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 22. இன்றைய தலைப்பு நீதியில் ஆளுகை. வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹalleluya, praise the Lord. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த பூவுலக வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீதியினாலே ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்ட ஒரு ராஜா. நீதியானது உங்களை தேவனுடைய சன்னதியில் ஆக்கினையின்றி நிற்க வல்லவர்கள் ஆக்குகிறது. மேலும் அவருடைய நீதியை உங்களுடைய ஆவியில் கொண்டவர்களாய் தேவனோடு ஐக்கியத்தில் நிற்கவும் வல்லவர்கள் ஆக்குகிறது. இதிலிருந்துதான் நம்முடைய விசுவாசத்தின் துணிவு வருகிறது. ஆமேன். இதன் காரணமாகவே நாம் அவருடைய நாமத்தினாலே கோரிக்கைகளை வைக்கவும், ஒரு காரியத்தை ஆணையிடவும், அதை நிலைநிறுத்தவும் தைரியம் உள்ளவர்களாகிறோம். ஏனெனில் நம்முடைய நீதி அவரால் உண்டாயிருக்கிறது. நாம் செய்த கிரியைகளினாலோ அல்லது செய்யாமல் விட்ட கிரியைகளினாலோ அல்ல, ஆனால் கிறிஸ்து நமக்காக செய்த கிரியையினாலே உண்டாயிருக்கிறது. தேவன் உங்களை இலவசமாக நீதிமான் என அறிவித்தார். இப்படி செய்ததன் மூலம் தம்மையே நீதியுள்ளவராக காண்பித்தார். தேவன் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஹalleluya. நீதியானது நம்மை எஜமான்கள் ஆக்குகிறது. அது நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. நீங்கள் ஒரு தோற்று போனவர் அல்ல, மாறாக கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு வெற்றியாளர். ஆமென்.
யோவான் இதை அறிந்து இப்படியாக அறிவித்தார்: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. 1 யோவான் 4:4 தேவன் தம்முடைய சுபாவமான நீதியை உங்களுக்குள் செலுத்தியுள்ளார். அதுதான் உங்களை அவரை போல ஆக்குகிறது. அந்த சுபாவம் உங்களை அவரை போல சிந்திக்கவும், பார்க்கவும், பேசவும் வைக்கிறது. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளீர்கள். நம்முடைய ஆரம்ப வசனம் சொல்லுகிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நீங்கள் சாத்தான் மீதும் இவ்வுலகத்தின் கூறுகள் மீதும் ஆளுகை செய்யும் கிருபையை பெற்றுள்ளீர்கள். ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த பூமியின் மேல் ஆளுகை செய்ய தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ராஜாக்கள் கட்டளைகள் மற்றும் ஆணைகள் பிறப்பித்து ஆளுகை செய்கிறார்கள். பிரசங்கி 8:4 சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஹalleluya. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? யோபு 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று வேதம் கூறுவதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. ஹalleluya. praise the Lord. இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள பிதாவே, உம்முடைய நீதியை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. குற்ற மனசாட்சி, ஆக்கினை தீர்ப்பு, தாழ்வு மனப்பான்மை, பழி ஆகியவை ஏதுமின்றி உமக்கு முன் தைரியமாய் நிற்பதற்குரிய வல்லமையை எனக்கு தந்ததற்காய் நன்றி. என் வாழ்க்கையில் நீதியில் ஆளுகையும் ஆட்சியும் செய்து உமது நாமத்திற்கு மகிமை சேர்ப்பேன். எல்லா இடங்களிலும் உமது மகிமையை வெளிப்படுத்தி தொடர்ந்து ஜெயத்தில் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. praise the Lord. Hola, mi nombre es Edward Hello, Antonio Gutiérrez. my name is Edward Antonio Gutierrez. I am 42 years old and I live in El Salvador, Central America. The sickness started back on December 2020. It started with stomachache, digestive problems, and I went to the hospital and everything was indicating there was a colon problem. As days go by, the medicine was not working at all, and as a result, on January 29th, I had to stay in the hospital because my eyes, skin was yellow. Completamente amarillo de los ojos. I lost weight really quickly, and I was 3 months in the hospital. When I was there, I had medical tests. The doctors said that the problem was not the colon, but an obstruction in the gallbladder. Inside of the hospital, I got many more illnesses. After that, in March, I was released from the hospital, so I left the hospital to avoid being exposed to this type of illness. They put me a drain incorporated in my bladder, but after leaving the hospital, I got new symptoms. My stomach swelled from one side, and I went back to the emergency room and I was told that I had cancer in my pancreas. At that point was getting bigger, and it was the main reason of the problems in my stomach. Back in June, I followed the medical treatment, waiting the medical operation, but my weight was not good enough. That first day, Friday, when Pastor Chris came out, and during the ministration, he said to put our hand in the screen of the TV, tablet, or any device that you were using, and the other hand
where we wanted our miracle. So I did it. And at that moment I put my hand and also I began to tremble. I felt joy, an awesome feeling that I'm not able to explain. It's like joy. Pastor Sandra was there and she had her hands in my body as well. And she said I felt something very similar. She saw me at that moment and she showed that I was receiving my miracle. The first day was over. I woke up and I began to cry. But I was not crying because I was feeling bad, but due to the experience that I just had. At that point, I had already 2 weeks that I was not able to get up from my bed without help. I was not able to move. I was not able to take a glass of water by myself, nor even hold the cell phone in my hands. Minimum things that can be done by yourself as a human being, I was not able to do it. I brushed my teeth, take a shower, but everything was with help from my family. On Saturday, we continued, but on Friday, when the service was over, Pastor Sandra told me to do something that I was not able to do before. And I asked for help to my wife, and I got up. We began to cry because she didn't make any effort. I didn't feel any pain anymore. And I said it doesn't hurt anymore. And everybody in the house were full of joy. Even my grandmother was there. I began to walk by myself and I lifted my hands and I was hungry. And I asked for food and they gave me a jar kind of big. And I was doing things without thinking. And thanks to God, since that day, Friday, Saturday, and Sunday was a beautiful day that Pastor Chris invited us to receive the Holy Spirit and live in us forever, to have God work in us through the Holy Spirit. Since that day, everything has been better and better. I have done things that for months I was not able to do it. I have eaten a lot and I have even things that I was not able to. I want to take this opportunity to thank with all my heart to Pastor Chris, because you make it possible even though there is a big distance between us. We're able to be with you, millions of people. To each one of you, even if you just move a cable or working in computer, I want to thank you so much, and I'm sure that from now on, this word is alive in me, and I will do everything that's possible to reach others, and I will do it. Glory to God! Now Edward is free from all that plagued him. He can now walk and do all that he couldn't do before. Hallelujah! We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command the demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. அன்பே இயேசு அன்பே இயேசு நீரே மிகவும் அற்புதமானவர் நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர் மிகவும் சிறந்தவர் நீரே அழகு மிகவும் அழகு அந்த வெள்ளை பூக்களை விட
நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. அன்பே இயேசு, அன்பே இயேசு, நீரே மிகவும் அற்புதமானவர். நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர், மிகவும் சிறந்தவர். நீரே அழகு, மிகவும் அழகு அந்த வெள்ளை புகழை விட. நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. அன்பே இயேசு, அன்பே இயேசு, நீரே மிகவும் அற்புதமானவர். நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர், மிகவும் சிறந்தவர். நீரே அழகு, மிகவும் அழகு அந்த வெள்ளை புகழை விட. நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. நீரே சிறந்தவர், சிறந்தவர். நீரே சிறந்தவர், சிறந்தவர். நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவனை உம்முடைய கிருபையினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். நீரே இந்த உலகத்தின் தேவன். உலகத்தின் அனைத்து தேசங்களும் உம்முடையது, அனைத்து அரசாங்கங்களும் உம்முடையது. தேவனே, உம்முடைய நாமத்தில் உலகம் ஒன்றாகிறது. உம்மை போல ஒருவரும் இல்லை. எங்களுக்காக நீர் தந்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உயரும்படிக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஒவ்வொரு காதுகளும் கேட்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இருதயமும் உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளினால் தேவனுக்கு சித்தமான விளைவுகளை ஏற்படுத்தும்படிக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அறிவிக்கிறோம் இந்த வார்த்தைகளை அன்பு, மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு மற்றும் விசுவாசத்துடன் கேட்கிறோம். மகிமையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் மாற்றத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எதை வெளிப்படுத்த நினைக்கிறீரோ அதையே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்திற்காக எல்லா தடைகளும் முடியறிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, எங்கள் சிந்தனைகள், நினைவுகள் உம்மேல் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரேஸ் த லார்ட். நீங்கள் உட்காரலாம். ஹல்லேலூயா. உங்கள் அருகில் இருப்பவரை ஹைஃபை செய்து அவர்களை வரவேற்கவும். சொல்லுங்கள், உங்களை வரவேற்கிறோம் என்று 3 பேரை பார்த்து இந்த துதியின் மாதத்தில் உங்களை வரவேற்கிறோம் என்று சொல்லவும். பிரேஸ் த லார்ட். எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கும்படிக்கு உங்களுடைய முழு கவனத்தையும் வார்த்தையில் செலுத்தவும். பிரேஸ் த லார்ட். இன்றைக்கான வார்த்தை என்னவென்றால், அதனுடைய தலைப்பு லைஃப் இஸ் த ஸ்பிரிச்சுவல். பிரேஸ் த லார்ட். அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், ஆவிக்குரிய ஜீவன். திரும்ப சொல்லுங்கள், ஆவிக்குரிய ஜீவன். இந்த தலைப்பை பற்றி நாம் எத்தனை முறை பேசினாலும் அது குறைவாகவே தோன்றும். ஏனென்றால் உண்மையாகவே ஜீவன் ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் யாரும் இதை பற்றி நம்மளுக்கு சொல்வதில்லை, ஜீவன் ஆவிக்குரியது என்று. அவர்கள் சொல்கிறார்கள், எது தெரிகிறதோ அதுதான் அது, எது காண்பதில்லையோ அது இல்லை என்கிறார்கள். ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள அவர்கள் அதன்படி அவர்களுடைய உலகம் முன்னேறுவதில்லை. ஒரு சமயத்தில் பேசப்பட்டது பிரகாசிக்கும் தேசம் என்று, பிரகாசிக்கும் இந்தியா என்று. எல்லா தொழிலதிபர்களும் எல்லா அரசாங்கத்தாரும் சொல்லி கொண்டிருந்தார்கள், எதிர்காலம் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்று, நம்முடைய எதிர்காலம் பிரகாசிக்கும் என்று. ஆனால் பாருங்கள் நாம் எங்கே இருக்கிறோம் என்று சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். எக்கனாமிக் 50
சதவீதம் முன்னேறிவிடும் என்றார்கள். 1,50,000% மேலாக செல்லும் என்றார்கள். அதுவாகும் இதுவாகும் என்றார்கள். எங்கு இருக்கிறோம்? நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன்? ஏனென்றால் அவர்கள் ஜீவன் ஆவிக்குரியது என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு தெரியாது ஜீவனில் ஆவிக்குரிய வல்லமை இருக்கிறது என்று. பொல்லாத கிரியைகளும் இருக்கிறது, நற்கிரியைகளும் இருக்கிறது. ஆனால் ஜீவன் ஆவிக்குரியது. ஜீவன் கணக்கின்படி செயல்படுவதில்லை. அப்படி இருந்தால் எல்லாமே கணக்கின்படி சரியாக செயல்படும். ஆனால் அநேக பேர் புரிந்து கொள்வதில்லை ஜீவன் ஆவிக்குரியது என்று. Praise the Lord. யோசித்து பாருங்கள். உங்களுக்கு மும்பையிலிருந்து புனே செல்ல வேண்டும். நீங்கள் இரவு 2 மணிக்கு தூங்கினீர்கள். உங்கள் மேப்பில் நீங்கள் பதிவு செய்தீர்கள் மும்பையிலிருந்து புனே என்று. அது எவ்வளவு மணி நேரம் காட்டும்? 2 அல்லது 3 மணி நேரம். அப்புறம் நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் என்ன இருந்தது? மும்பையிலிருந்து புனே செல்வதற்கு 3 மணி நேரம் ஆகும் என்று. இப்பொழுது நீங்கள் 11 மணிக்கு எழுந்திருந்தீர்கள். அப்புறம் 1 மணிக்கு நீங்கள் கிளம்பினீர்கள். இப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள், ஏன் நான் 3 மணி நேரத்தில் அங்கு செல்லவில்லை என்று. நீங்கள் நினைக்கிறீர்கள் 3 மணி நேரத்தில் நான் ஏன் சேரவில்லை என்று. ஏனென்றால் இங்கு கணக்கு மாறிவிட்டது. Praise the Lord. இரவினுடைய கணக்கு மத்தியானத்திற்கு ஒத்து போகுமா? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இரவின் கணக்கு மத்தியானத்திற்கு ஒத்து வராது. மதியம் நீங்கள் மும்பையிலிருந்து வெளியே செல்வதற்கே 3 மணி நேரம் ஆகிவிடும். அதனால் தான் நிறைய பேர் ஜீவனில் நேரும்படி கணக்கு போடுகிறார்கள். முக்கியமான ஒரு கணக்கை விட்டு விடுகிறார்கள். அது என்னவென்றால் ஜீவன் ஒரு ஆவிக்குரியது என்று. அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்றடைய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு முக்கியமான கணக்கை விட்டு விடுகிறார்கள். ஜீவன் ஆவிக்குரியது என்று அவர்கள் ஒரு கணக்கை கணிக்கவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் ஜீவன் ஆவிக்குரியது அல்ல என்று. அவர்கள் நினைக்கிறார்கள் இரவில் இருந்த அந்த டிராஃபிக் மதிய நேரத்திலும் இருக்காது என்று நினைக்கிறார்கள். ஜீவன் ஆவிக்குரியது. அந்த ஜீவனில் ஒரு வல்லமை இருக்கிறது. அதை நீங்கள் காண முடியாது. ஆனால் அது இருக்கிறது. அந்த வல்லமை தான் உங்கள் ஜீவனை நடத்துகிறது. யோசித்து பாருங்கள், எப்படி ஒருவர் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் முகக்கவசம் அணிவது தவறு என்று. எப்படி ஒருவர் சொல்ல முடியும் தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கொள்வோம்? நினைத்து பாருங்கள், தடுப்பூசியை போட வேண்டும் என்று சொன்னவர்கள் கூட எங்களுடைய தடுப்பூசிகளை போட்டால் எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் அக்ரிமெண்ட் சைன் செய்து வாங்கியிருக்கிறார்கள். இந்த வேக்சின் மூலமாக ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்று அவர்கள் எழுதி வாங்கியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அக்ரிமெண்டில் எழுதியிருக்கிறது. நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய லவ் வேர்ல்ட் ப்ரோக்ராமில். அரசாங்கம் இந்த அக்ரிமெண்டில் சைன் செய்திருக்கிறார்கள். யார் இறந்து விட்டாலும் நீங்கள் அதை எங்கள் மேல் கேஸ் பதிவு செய்ய முடியாது என்று. இந்த தடுப்பூசியின் மூலம் ஒருவரும் பிழைக்க முடியாது என்று அதெல்லாம் எழுதி இருக்கிறது அங்கு. இருந்தும் ஏன் இதற்காக கட்டாயப்படுத்துகிறார்கள்? ஏனென்றால் இதற்கு பின்னாடி ஒரு உலக பிரகாரமான வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வல்லமை இவர்களை நடத்துகிறது. Praise the Lord. இவர்கள் அவ்வளவாக மோசமானவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்களை ஒரு உலக பிரகாரமான ஒரு வல்லமை அவர்களை பின்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்களை கட்டாயப்படுத்துகிறது ஜனங்களை குறைக்க வேண்டும் என்று. இப்படியான பாலிசிஸ் செயல்படுகிறது. Praise the Lord. Hallelujah. கேட்கிறீர்களா? நீங்கள் இதை மறந்துவிடக்கூடாது. சொல்லுங்கள், ஜீவன் ஆவிக்குரியது என்று. ஜீவன் ஆவிக்குரியது என்று. ஏனென்றால் நீங்கள் கால்குலேஷன் செய்யும்போது இதை கால்குலேஷன் செய்யுங்கள். நாம் எந்த ஒரு காரியமாக செயல் திட்டம் செய்தாலும் நாம் அது ஆவிக்குரிய வழியில் நாம் செயல்படுகிறோம். நினைத்து பாருங்கள், நாம் 100 கோடி ஆத்மாவை வெல்லும் இந்த காரியத்திற்காக நாம் முதலாவது என்ன செய்கிறோம்? முதலாவது பிரார்த்தனை, பிரார்த்தனை, பிரார்த்தனை. ஏனென்றால் நாம் தடைகளை முறியடிக்க பார்க்கிறோம். Praise the Lord. நம்முடைய கணக்கெடுப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும் அந்த கணக்கின்படி செயல்பட்டால் நாம் அதை செயல்படுத்த முடியாது என்று.
ஏனென்றால் ஆவிக்குரிய வழியில் செயல்படவில்லை என்றால் அது செயல்பட முடியாது என்று நமக்கு தெரியும். நாம் இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை பிரார்த்தனை செய்கிறோம். எத்தனை பேர் செய்கிறீர்கள்? நீங்கள் செய்யவில்லை என்றால் அதை பிரார்த்தனை செய்யவும். நாம் எதை உருவாக்குகிறோம்? ஒரு ஆவிக்குரிய வல்லமையை. ஏனென்றால் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஜீவன் ஒரு ஆவிக்குரியது என்று. நீங்கள் திருமணத்திற்காக செல்கிறீர்கள், நீங்கள் பிஸ்னஸ்க்காக செல்கிறீர்கள், நீங்கள் படிப்பிற்காக செல்கிறீர்கள். அப்பொழுது உங்கள் எண்ணங்களில் இந்த ஆவிக்குரிய எண்ணங்கள் வருகிறதா? வெறுமனையாக நீங்கள் கணக்கு போடுகிறீர்களா? 2 2 4 என்று? இல்லை, அப்படி இல்லை. ஜீவன் நம்மளுக்கு ஆவிக்குரியது. Praise the Lord. Hallelujah. நீங்கள் கேட்கிறீர்களா? அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், ஜீவன் ஆவிக்குரியது. ஜீவன் ஆவிக்குரியது. இந்த ஆவிக்குரிய ஜீவனை ஜீவிக்கும்படி உங்களுக்கு புத்தி தேவை. இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புத்தி ஆவிக்குரியது இல்லை என்றால் முதலாவது அந்த ஆவிக்குரிய ஜீவனை நீங்கள் காண முடியாது. அப்படியாக நீங்கள் காண்கிறீர்கள் என்றாலும் அதை நீங்கள் ஜீவிக்க முடியாது. மாணவர்கள் நினைத்து பாருங்கள், அவர்கள் நல்லதொரு பிளானை செய்தார்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இன்ஜினியரிங்கில் சேர வேண்டும் என்று. ஆனால் அந்த பிளான் திட்டம் எல்லாம் செயலிழந்து போனது. எல்லா திட்டங்களும் முறிந்துவிட்டது. எந்த ஒரு நோக்கங்களும் இல்லை. நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்கிறோம். அதனால் தான் அவர்களுடைய ஜீவனுக்கு, அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு நோக்கங்கள், திட்டங்கள் உண்டாகிறது. காரியங்களை மாற்றி அமைக்கிறோம். அவர்களுடன் என்ன நடந்தது? அவருடைய கணிப்பு எங்கு தவறாகிவிட்டது? எங்கு? ஆவிக்குரியதில். Praise the Lord. ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய ஜீவனுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய புத்திகள் வேண்டும். நீங்கள் உங்கள் புத்தியை ஆவிக்குரிய வழியில் செயல்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் எப்படியான வெற்றியை பெறுவீர்கள் என்ற ஒரு அளவில்லை. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனையில் செயல்படவில்லை என்றாலும் நீங்கள் எவ்வளவு பெரியான ஒரு கிடங்கில் விழுவீர்கள் என்பதற்கும் ஒரு முடிவில்லை. Praise the Lord. சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் எஃபர்ட் செய்கிறோம் என்று. சரி, நாங்கள் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் இதை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் அநேக விளைவுகளை ஏற்படுத்த முடியும். Praise the Lord. இங்கே சொல்லியிருக்கிறது, மம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நீங்கள் மம்ச சிந்தனை எடுத்து சென்றீர்கள் என்றால் நீங்கள் மரணத்தை எடுத்து செல்கிறீர்கள். இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். புத்தியுள்ள மனிதன் எதில் செயல்படுவான்? ஏனென்றால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஏனென்றால் அவன் புரிந்து கொள்கிறான் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று. ஏனென்றால் மம்ச சிந்தையோ மரணத்தை கொடுக்கும் என்று புரிந்து கொள்கிறான். 7வது வசனம். எப்படி என்றால் மம்ச சிந்தையோ தேவனுக்கு விரோதமான பகை. ஓ லார்ட். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. நினைத்து பாருங்கள். நீங்கள் இதை புரியவில்லை என்றால் ஈஸி இங்கிலீஷில் நாம் பார்ப்போம். வசனம் 6. A person who let the human thoughts rule them will die. ஒரு மனிதன் மாம்சத்துக்குரிய சிந்தனையில் செயல்பட்டால் அவன் மரித்து விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But people who think about what God's will live. ஒருவன் தேவனுடைய ஆவி என்ன நினைக்கிறதோ அதன்படி செயல்பட்டால் அவன் ஜீவிப்பான். They will live because they are God's friends. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் ஜீவிப்பார்கள். And they will be without trouble themselves. அவர்களுக்குள்ளார எந்த ஒரு உபத்திரங்களும் இல்லாமல் இருப்பார்கள். நினைத்து பாருங்கள். 7வது வசனம். A person who always lets his own human thoughts rule him will be God's enemy. ஒரு மனிதன் தன்னை மாம்சத்துக்குரிய சிந்தனையில் செயல்பட விட்டால் அவன் தேவனுடைய எதிரியாக இருக்கிறான். A person like that God does not obey what God has said. இப்படியான ஒரு மனிதன் தேவன் எதை சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதில்லை. A person who think like that God is not even able
to obey God. இப்படியாக சிந்திக்கிற மனிதன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள ஏகுதை அவனிடம் இல்லை. இங்குதான் ஜனங்கள் தவறு செய்கிறார்கள். தேவனுக்கு நல்லது செய்த விரும்பினேன், ஆனால் செயல்பட முடியவில்லை. ஏன் முடியவில்லை? ஏனென்றால் உங்களுடைய சிந்தனையோ மாம்சத்துக்குரியதாக இருந்தது. அவர்கள் வேதத்தை வாசிக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் முடியவில்லை. அவைகள் ஜெபிக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் எங்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று. ஏனென்றால் அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் புத்தியில் இருக்கிறது. அவர்கள் சரியான நேரத்திற்கு சபைக்கு வர விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. அவர்களுடைய பிரச்சனை எங்கு இருக்கிறது? அவர்களுடைய சிந்தனையில். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் செயல்பட முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை எதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அவர்கள் மேலவே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பார்ப்போம். ISVயில் 6ஆம் வசனம் உங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். To focus our minds on the human nature leads to death. நாம் மாம்ச சிந்தனையில் செயல்பட்டால் நாம் மரணத்தை அடைவோம். ஆனால் நாம் ஆவின்படி சிந்தித்தால் ஜீவனும் சமாதானத்துக்கும் சென்றடைவோம். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? மரணம், ஜீவனும் சமாதானமா? என்ன விரும்புகிறீர்கள்? சந்தோஷமா சொல்லுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் மனதை எதில் வைக்க வேண்டும்? ஆவிக்குரியது. நாங்கள் சொல்கிறோம் ரப்சோடியை டிஸ்ட்ரிபியூட் செய்யுங்கள் என்று, ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் என்னால் முடியாது என்று. செல்லுங்கள் மரணத்தின் பாதையில், தசமமாக கொடுங்கள் என்று, முடியாது என்று என்கிறீர்கள். இந்த பணம் எங்கு செல்கிறது? மரணத்தை நோக்கி. அப்படியே செய்து கொண்டிருங்கள். பிரார்த்தனை செய்யுங்கள் என்றால், நான் வேலையில் இருக்கிறேன், நான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதையே செய்து கொண்டிருங்கள், இதையே செய்து கொண்டிருங்கள். எங்கு சென்று அடைவீர்கள்? மரணத்திற்கு. நான் உங்களுக்கு சாபமிடவில்லை, உங்களுக்கு வசனத்தில் காட்டுகிறேன். வார்த்தை உடைக்கப்படுவதில்லை. Praise the Lord. அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், வார்த்தை உடைக்கப்படுவதில்லை. அது சொன்னால் அது செயல்படும். வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனையில் செயல்பட்டால் நீங்கள் மரணத்திற்கு செல்வீர்கள் என்று. அப்படியானால் கேரண்டியாக நீங்கள் மரணத்திற்கே செல்வீர்கள். அதே போல வசனம் சொல்கிறது, ஆவியின் சிந்தனையில் ஜீவனும் சமாதானம் இருக்கிறது என்று. அதுவும் கேரண்டியாக உள்ளது. இதில் எந்த வித்தியாசம் இல்லை. நீங்கள் புதிதாக பிறந்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார் என்று. அதே இயேசு தான் சொல்கிறார், மனதை திருப்புங்கள் என்று. மனதை திருப்பாதீர்கள். எனக்கு வேத வாசனம் வாசிக்க எனக்கு நேரமில்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். இந்த பிஸியுடன் நீங்கள் மரணத்தை நோக்கி செல்கிறீர்கள். கிறிஸ்தவர்களுடைய கேள்விக்கு நான் பதிலை கொடுக்கிறேன். பாஸ்டர், நான் எல்லாம் செய்துவிட்டேன். இதை செய்தீர்களா? இதுதானே செய்ய வேண்டும். எங்கள் ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை என்கிறீர்கள். இதுதான் அந்த வார்த்தை. நான் காண்பிக்கிறேன் அந்த வசனத்தை உங்களுக்கு. இது உங்களுக்கு புரியவில்லை என்றால் இன்னும் விவரமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் இன்னும் விவரமாக காண்பிக்கிறேன். முதலாவது இதை முடித்து விடுவோம். 7வது வசனம், This is why the mind that focus on human nature is hostile toward God. இந்த காரணத்தினால் மனுஷனுடைய சிந்தனை வம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறதினால் தேவனுக்கு விரோதமான துரோகியாக இருக்கிறான். It refuses to submit to the authority of God's law because it is powerless to do so. தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட விரும்புகிறான், ஆனால் இவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. கேட்கிறீர்களா? அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், ஆவிக்குரிய சிந்தனை. எப்பெல்லாம் மாம்ச சிந்தனையில் செயல்படுகிறீர்களோ மரணம் உங்களை ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, உங்களுக்கு சாபம் கொடுக்கவில்லை. நான் சாமியார் அல்ல உங்களில் கோபப்பட்டு உங்களுக்கு சாபத்தை கொடுக்கும்படி. நீங்கள் நினைப்பீர்கள் பாஸ்டர் கோபமாக இருக்கிறேன். நான் கோபமாக இல்லை. Praise the Lord. அநேக இளைஞர்களிடம் நீங்கள் தேவனுடைய செயல்களை செய்யுங்கள் என்றால் அவர்கள், இல்லை பாஸ்டர், நான் என் செயல்படித்தால் நான் செயல்படுவேன் என்கிறார்கள். செய்யுங்கள் உங்கள் செயல்படி. இன்னும் நான் உங்களுக்கு வசனங்கள் காண்பிக்கிறேன். AMBCயில் இது ரொம்ப அழகானது. Now the mind of the flesh is death,
both now and forever. மாம்ச சிந்தனையில் செயல்பட்டால் உங்களுக்கு இப்பொழுது இல்லை மரணம், இப்பொழுதும் எப்பொழுதுமே மரணம்தான். உங்களுடைய சொர்க்கம் போய்விட்டது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் மிஸ் ஆகிவிட்டது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் செல்ல முடியாது. எழுதியிருக்கிறது இங்கே. பிகாஸ் இட் pursues sin. இது இங்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் உங்களை பற்றியே சிந்திக்கிறீர்கள் என்றால் அதுவும் பாவம் தான். உலகம் நமக்கு இதைத்தான் கற்பிக்கிறது. நீ முதலாவது நீங்கள் உங்களுக்காக பார்க்க வேண்டும் என்று. பாவத்தின் மேல் பாவத்தை செயல் தூண்டுகிறார்கள். எழுதியிருக்கிறது. நான் காண்பிக்கவில்லை, வசனம் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நான் தவறாக எதுவும் உங்களுக்கு கற்பிக்கவில்லை. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏதாவது தவறாக சொல்கிறேனா என்று. ரப்சோடியில் இதுதான் சொல்லப்படுகிறது. நான் எதுவும் பொய் சொல்லவில்லையே. எது தவறாக சொன்னேன் என்றால் நீங்கள் உங்கள் கரங்களை வைத்து சொல்லவும். இவ்வளவு ஆங்கிலம் உங்கள் ஒரு சிலருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நான் தவறாக எதுவும் டிரான்ஸ்லேஷன் செய்யவில்லையே. நான் சரியானதை தானே சொல்கிறேன். நீங்கள் நினைப்பீர்கள் ஏதோ கற்பிக்கிறார் என்று. இங்கே இருக்கிறார்கள் ஒரு சிலர் நல்லா தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கிலீஷில் இருந்து தமிழ் புரிந்து கொள்ள தெரியும். அவர்களுக்கு நான் தவறான எந்த டிரான்ஸ்லேஷன் செய்யவில்லை. எதில் எழுதியிருக்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Now the mind of the flesh is death, both now and forever, because it perceives sin. But the mind of the spirit is life and peace, the spiritual well-being, and that comes from walking with God, both now and forever. ஆவியின் சிந்தனையில் செயல்படுகிறவர்களுக்கோ ஜீவனும் சமாதானமும் இன்றும் என்றும் இருக்கும், எப்பொழுதும். அடுத்து 7வது வசனம். The mind of the mind of the flesh with its sinful pursuits, it is actively hostile to God. I say Lord Jesus. மாம்ச சிந்தனை. நீங்கள் சொந்த இச்சையின்படி செயல்பட நினைக்கிறீர்கள். தேவன் அதை சொல்லுகிறார், அது பாவம் என்று. கர்த்தாவே என்னுடைய குழந்தை, அப்படி சொல்லாதீர்கள். என்னுடைய வேலை, அப்படி சொல்லாதீர்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? இது பாவம். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, அப்பொழுதுதான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ நான் 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 என்று, அது பாவம் தான் நீங்கள் செய்கிறீர்கள். நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. சிரித்துக் கொள்ளுங்கள். என் மகன் சிறையில் இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை விட்டு நீங்கள் எனக்காக செய்யுங்கள், இப்படி பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். உங்கள் குழந்தை சிறைச்சாலையிலிருந்து வந்துவிடுவான். ஆனால் நீங்கள் எங்கு செல்வீர்கள்? மரணத்தை நோக்கி. நாங்கள் செய்வோம் உங்களுக்காக பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய சிந்தனை எதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? உங்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய சிந்தனை உங்களிலே இருக்கு. நீங்கள் பாவத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது கொண்டு கடினமான வார்த்தை தான். ஏனென்றால் இப்படியான வார்த்தை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. எப்பொழுதும் தேவன் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். தேவன் உங்கள் பிரியமாக இருக்கிறார். இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த மாதிரி கடினமான வார்த்தையை நீங்கள் கேட்க விரும்புவதில்லை. என்றால் வேறு வசனங்களை நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்பொழுது பாஸ்டர் சொல்லுகிறாரோ அப்படி பாஸ்டர் கோபமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள். பாஸ்டராக இந்த மாதிரி வசனங்களை அச்சடித்திருக்கிறார். வேத வசனங்களில் இருந்து தானே நான் காண்பிக்கிறேன். நான் அச்சடித்தாலும் ஒன்று தான் அச்சடிக்க முடியும். உங்களுடைய பைபிளில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. இப்பொழுது உங்களுக்கு மனம் நிறையவில்லை என்றால் அடுத்த ஒன்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். MSG ரொம்ப சரியானதாக இருக்கிறது. Obsession with self in this matter is dead end. தன்னைத்தானே சிந்தித்து கொண்டிருப்பது ஒரு முடிவின் பாதை, அடைக்கப்பட்ட பாதை. Obsession with self in this matter is dead end. உங்களுக்காகவே உங்களுடைய சிந்தனை நீங்கள் எடுக்கவில்லையோ அது வரைக்கும் அது ஒரு அடைக்கப்பட்ட வழியாகவே இருக்கிறது. மாம்ச சிந்தனையிலிருந்து வெளிவந்து நீங்கள் தேவனுடைய சிந்தனையை சிந்திக்கவும். அங்கு என்ன எழுதியிருக்கிறது? Attention to God lead us out into the open, into a spacious free life. நாம் தேவனுடைய பற்றிய சிந்தனையில் செயல்படும்போது நாம் ஒரு திறந்த வெளியில், திறந்த இடத்தில் வருகிறோம். ஒரு சுதந்திரமான ஒரு ஜீவனில் வருகிறோம். Praise the Lord.
அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள். நாம் தேவனுடைய சிந்தனையில் செயல்படும்போது திறந்த வெளியில் வருகிறோம். பெரிய இடத்தில், சுதந்திரமான ஒரு ஜீவனில். நான் 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். பொழுது நீங்கள் மன நிறைவு அடையவில்லை என்றால் அடுத்தது 7ஆம் வசனம். Focusing on the self is the opposite of focusing on God. உங்களுடைய சிந்தனை செயல்படுவது தேவன் இங்கு பார்க்கிறார், நீங்கள் அங்கு பார்க்கிறீர்கள். Anyone completely absorbed in self-ignorance God is very serious. தனக்கு தானே சிந்திக்கிற மனுஷன் தேவன் எதிராக செயல்படுகிறான். Ends up thinking more about self than God. அதன் முடிவு என்னவென்றால் அவர்கள் தனக்குத்தானே சிந்திக்கிறார்கள், தேவனை பற்றி சிந்திப்பதே இல்லை. தட் பர்சன் இக்னோர்ஸ் who God is and what he is doing. இப்படியான மனிதன் தேவனை நிராகரிக்கிறான், தேவன் யார் என்று, அவர் என்ன செய்கிறார் என்று. Praise the Lord. Hallelujah. அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள். ஆவிக்குரியவைகளை சிந்தியுங்கள். பாஸ்டர் எதை சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள். உங்களிடம் சொல்கிறோம் செல் அமைப்பில் சேருங்கள் என்றால் நீங்கள் சேருங்கள். பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்யுங்கள். ரெப்சடி கொடுங்கள் என்றால் ரெப்சடி கொடுங்கள். நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை செய்யுங்கள். நாங்கள் எதற்காக இதெல்லாம் உங்களை செய்ய சொல்கிறோம்? ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை தேவனிடத்தில். நான் சொல்லவில்லை எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்யுங்கள் என்று. நான் சொல்லவில்லை நீங்கள் என்னுடைய உடைகளை அயன் செய்யுங்கள் என்று. நான் உங்களிடம் என்னுடைய சொந்த வேலையை சொல்லவில்லை. நான் சொல்லவில்லை நீங்கள் எனக்கு சமைத்து கொண்டு வாருங்கள் என்று. நான் என்னுடைய வேலை உங்களிடம் சொல்லவில்லை. நான் உங்களுக்கு என்ன திசையை காட்டுகிறேன்? தேவனிடத்திற்கான வழியை. ஏனென்றால் எனக்கு வேத வசனங்களிலிருந்து எனக்கு தெரியும், எவ்வளவாக நான் உங்களுக்கு தேவனுடைய சிந்தனையும் தேவனுடைய வழியும் காட்டுகிறேனோ அவ்வளவாக உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் கிடைக்கும். ஏனென்றால் உலகத்தில் உபத்திரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் நான் உங்களுடைய சிந்தனையை தேவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். இதனால் தான் நாம் அநேக காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனால் உங்களுடைய சிந்தனை வேறு எங்கும் செயல்படாதபடி, உங்களுடைய சிந்தனையில் தேவனுடைய சபையை தவிர வேறு எதுவும் வராதபடிக்கு. ஏனென்றால் நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறேன். Praise the Lord. அந்த ப்ரோக்ராம்களை செயல்படுத்த எனக்கு ஒரு இஷ்டமும் இல்லை. ஏனென்றால் வீட்டில் நான் 7-8 மணி நேரம் வேத வாசித்து கொண்டிருப்பேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் 24 மணி நேரமும் பைபிள் என்னால் படிக்க முடியும். வாரம் முழுவதும் உபவாசம் இருந்து என்னால் படிக்க முடியும். எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சிந்தனை தேவனிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? அரை மணி நேரத்துக்கு பிறகு அரை மணி நேரத்தில் பைபிள் ரொம்ப வாசித்து புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதுதான் பிரச்சனை. Praise the Lord. சிரித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு சிரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அடுத்தது, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான்ஸ்நான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அடுத்தது, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இங்கு இயேசு அவர்களுடைய சீசர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரிடம் உரையாடி கொண்டிருக்கிறார்? இயேசுவும் அவர்களுடைய சீசர்களுடைய. இயேசு கேட்கிறார், நான் யார் என்று. சிலர் சொல்கிறார் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசி என்றும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இங்கு வரை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார். ரொம்ப அழகானது. அடுத்தது, இங்கு இயேசுவினுடைய பதிலை பாருங்கள். இயேசுவினுடைய பதில் ரொம்ப அற்புதமானது. திரும்பவும் 16ஆம் வசனம் வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அவர் இங்கு ஒரு வரியை சொல்கிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிறார். இந்த வார்த்தைக்கான இயேசுவினுடைய பதில் என்ன என்று பார்ப்போம். பேதுரு என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இந்த வார்த்தைக்கு இயேசுனுடைய பதில் ரொம்ப முக்கியமானது. 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஓ பாய், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இங்கு இயேசு என்ன புரிந்து கொண்டிருந்தார்? அவர் ஜீவனுடைய ஆவிக்குரிய சிந்தனையை,
அவர் என்ன சொல்கிறார்? பேதுருவே, இது உன்னுடைய சிந்தனையிலிருந்து வந்தவைகள் அல்ல, இது பரலோகத்திலிருந்து என்னுடைய பிதாவின் இடத்திலிருந்து வந்தது என்கிறார். பிரேஸ் த லார்ட். இதைத்தானே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹலோ, அவர் என்ன சொன்னார்? புத்தகத்தை படித்து இந்த வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து வரவில்லை, 2:4 என்று படித்து உன்னிடத்தில் வரவில்லை. இந்த சிந்தனை உன்னிடத்தில் எங்கிருந்து வந்தது? என்னுடைய பிதாவின் இடத்திலிருந்து. இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் ஜீவன் ஒரு ஆவிக்குரியது என்று. இங்கு கேள்வி என்னவென்றால், நீங்கள் சிந்திக்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? உங்களுடைய கண்கள் இப்படியாக திறந்திருக்கும் என்றால் நீங்கள் இப்படியாக சிந்திக்க முடியுமா? நீங்கள் சிந்திக்கிறது பிசாசின் இடத்தில் வந்ததா அல்லது தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று. தேட்ஸ் வாட். இந்த ஒரு வார்த்தையை இயேசு அறிந்திருந்தார். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று, பரலோகத்திலிருந்து என்று அறிந்திருந்தார். ஏனென்றால் இயேசு ஒரு ஆவிக்குரியவராக இருந்தார். அவர் புரிந்திருந்தார் எப்பொழுது மனிதன் தேவன் மூலமாக சொல்கிறான் அல்லது சாத்தான் மூலமாக சொல்கிறானா என்று. அடுத்த கதையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? இது ரொம்ப அழகானது. 21ஆம் வசனம். நாம் இதே அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். அதே அதிகாரத்தில் நாம் 16, 17 3 வசனங்கள் விட்டு நாம் இப்போது அடுத்த வசனத்துக்கு வந்திருக்கிறோம். அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். நாம் அதே அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். அந்த 3 வசனங்களை வாசித்தாலும் உங்களுக்கு புரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய உரையாடல் இன்னும் முடியவில்லை என்று. அவர்கள் என்று ஒன்றாகவே இருந்தார்கள், அவர்களோடு கூட தான் இருந்தார்கள். வார்த்தை என்னென்றால், பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அதற்கு இயேசு என்ன மெடல் கொடுத்தார்? நீ பாக்கியவான் என்று. புரிகிறதா உங்களுக்கு? நண்பர்கள் இருந்தால் ஒரு வார்த்தை சொல்வார்கள், மற்றொரு வார்த்தை சொல்வார்கள். அப்படியாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். 22ஆம் வசனம். அதே பேதுரு, கவனியுங்கள், அதே பேதுரு. அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள். ஹலோ சொல்லுங்கள், அதே பேதுரு அங்கே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பேதுரு பிதாவின் இடத்தில் சொன்னான். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகானது. ஸோ பியூட்டிஃபுல். அப்பொழுது பேதுரு அவரை தன்னையே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. ஏனென்றால் இங்கு இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருந்தது. ஏனென்றால் மரணம் தேவனிடத்திலிருந்து. பேதுரு சொல்ல ஆரம்பித்துவிட்டார், இல்லை 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 இல்லை, நீர் மரிக்கக்கூடாது, நாங்கள் உம்மிடத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறோம் என்று. 23 இயேசு கிறிஸ்துவினுடைய பதில். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. 2 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் அதே மனிதன் முன்பாக தேவனிடத்திலிருந்து சொன்னான். பிறகு சாத்தான் மூலமாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய செயல்களை உங்கள் ஜீவனில் புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்கள் ஜீவனில் என்ன நடக்கிறது என்று, யாரிடத்தில் இருந்து செயல்படுகிறது என்று. நிமிடங்களில் அது மாறுகிறது. 1 நிமிடத்திற்கு முன்பு பேதுரு யாரிடத்திலிருந்து சொன்னார்? தேவனிடத்திலிருந்து. 1 நிமிடத்துக்கு பிறகு அவன் சாத்தான் மூலமாக சொல்லுகிறான். இங்குதான் ஜனங்கள் தவறுகளை செய்கிறார்கள். அவர்கள் சரியான காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள், அங்கு தவறு நடந்து விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எப்பொழுது சரியாக சிந்திக்கிறேன், அடுத்த நிமிடத்திலே தவறாக சிந்திப்பேன் என்று. அவர்களுக்கு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள். அவர்கள் தங்களுடைய சிந்தனையை அப்படியாக ட்ரெயின் செய்யவில்லை. எப்பொழுதுமே சரியாக சிந்திக்கும்படிக்கு. பேதுரு அங்கே தான் இருந்தார். இயேசு இருந்தார், அங்கே பேதுருவும் இருந்தார். அங்கு இயேசு கிறிஸ்து முழுமையாக அறிந்திருந்தார். அவருக்கு எல்லாவித சிந்தனைகளும் திறந்திருந்தது. இந்த வார்த்தை வந்தது, இது தேவனிடத்தில் வந்தது என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்கேனிங் ஆவிக்குரியது. சொல்லுங்கள், ஆவிக்குரிய ஸ்கேனிங். எக்ஸ்ரே சரியாக செயல்படுகிறது. இயேசுவினுடைய எக்ஸ்ரே எப்படி செயல்படுகிறது? சரியாக செயல்படுகிறது. இந்த சிந்தனை வந்தவுடன் இயேசு என்ன சொன்னார்? இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று. 1 நிமிடம் கழித்து அதே மனிதர் சொன்னார். இயேசு சொல்கிறார், நீ தேவனிடத்திலிருந்து சொல்லவில்லை என்று. பியூட்டிஃபுல். பிரேஸ் தி லார்ட்.
சொல்லுங்கள், ஜீவன் ஆவிக்குரியது என்று. ஜீவன் ஆவிக்குரியது. இதனால் தான் நாங்கள் எது சொல்கிறோமோ அதை செய்யுங்கள் என்று. எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று, உங்களுக்கு தெரியாது அது என்னவென்று. அதனால் தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களையும் ஒரு பாஸ்டராக உருவாக்கி இருப்பார். தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று, என்ன செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் நீங்கள் நாளைக்கு ஒரு பாஸ்டராக ஆக வேண்டும் என்று. நான் பாஸ்டர் என்று சொன்னவன் சிலர் சொல்லுகிறார், நான் இல்லை, இது தான் சாத்தானிடத்திலிருந்து வந்தது. ஏனென்றால் நீங்கள் இங்கு இருப்பதே பாஸ்டராக ஆக வேண்டும். அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள். ஆந்திரலஹி தலபதரி லீந்திர கஷாத்தோலே இந்திரலஹி தலபதே லேத்ர கஜாலோ ஷாத்தேலே இந்திரலஹி தலபதே லீந்திர கஜாலோ ஷதே மாந்திரலே ஷதே மாந்திரலே ஷதே இலிதா மாந்திரலே ஷதே இலபதே. Praise the Lord. இருக்கிறீர்களா? சொல்லுங்கள். ஆவிக்குரிய சிந்தனையில் செயல்படுங்கள். அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். தேவன் அவரை 3வது நாள் உயிர்த்தெழச் செய்தார். ஆம் பிதாவே, நன்றி. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார். இன்று நான் என்னுடைய ஜீவனில் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறேன். கர்த்தராகவும் இரட்சகராகும்படிக்கு நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். விசுவாசத்தினால் நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். நன்றி பிதாவே, என்னுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரேஸ் த லார்ட். நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் தேவன் உங்களை இப்போ ரட்சிப்புக்கு வழிநடத்துவாராக. எங்களுடைய டீட்டெயில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தெரியப்படுத்தவும். செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது உமது ரட்சிப்பை பெற்ற இவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிறேன். அவருடைய ஜீவனில் சாத்தானுக்கு எந்தவித அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய ஞானத்தினாலும், உம்முடைய புத்தியினாலும், உம்முடைய வார்த்தையினாலும், உம்முடைய நம்பிக்கையினாலும், உம்முடைய விசுவாசத்தினாலும், உம்முடைய ஆத்மாவினாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரேஸ் தி லார்ட். காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே.
பலத்தாலல்ல வல்லமையாலல்ல ஆனாலும் ஆவியினாலே என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார் என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார் உங்களால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே அந்த கிறிஸ்துவினாலே உங்களை பலப்படுத்துகிறார் உங்களால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே அந்த கிறிஸ்துவினாலே உங்களை பலப்படுத்துகிறார் நம்மளால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே அந்த கிறிஸ்துவினாலே நம்மளை பலப்படுத்துகிறார் காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள், ஆனால் மிகவும் முக்கியமான அறிவிப்புகள். நம்முடைய 150 நாள் பிரார்த்தனை நேரம் இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளவும். பிரேஸ் த லார்ட். நீங்கள் இதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளவும். இது தவற விட்டு விடாதீர்கள். நம்மளுடைய சபை ஆப் கிரைஸ்ட் எம்பசி இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஆப் ரொம்ப அருமையான பெயர் கூட. எப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை வாசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஞாபகத்துக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். கிரைஸ்ட் எம்பசி இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஆப். இதில் உங்களுக்கு பைபிள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது, மற்ற குறிப்புகள் கூட இதில் நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் தேவ செய்திகளையும் இதில் பார்த்து கொள்ளலாம். அதில் ராப்சோடி கூட இருக்கிறது. அனைத்து செயல்களிலும் ஒரு இடத்தில் இருக்கிறது. ராப்சோடி தனியாக இருக்கும், மற்ற தனியாக இருக்கும். ஆனால் நாம் தான் இந்த ஆப் முதலாவதாக எல்லாம் அனைத்தும் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறோம். ராப்சோடி, மெசேஜ், பைபிள் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறது. அனைத்தும் ஒரு இடத்தில் கிடைக்கிறது. பிரைஸ் த லார்ட். நீங்கள் கிங்ஸ் சாட் டவுன்லோட் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே டவுன்லோட் செய்து கொள்ளவும். அது நம்மளுடைய அபிஷியல் ஆப்பாக இருக்கிறது. நீங்கள் லீடராக இருந்தால் இதை பயன்படுத்தவும். பிரைஸ் த லார்ட். நாம் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு செயல்களும் செயல்படக்கூடாது கிங்ஸ் சாட் தவிர. பிரைஸ் த லார்ட். அடுத்து 27 மற்றும் 28ஆம் தேதி நம்மளுக்கு சுகமளிக்கும் கூட்டம் இருக்கிறது. சுகமளிக்கும் கூட்டம் 2 நாள் செயல்படுகிறது. அடுத்தது யூத்களுக்கான கூட்டங்கள் கிளாடியேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் 29ஆம் தேதிக்கு. பிரைஸ் த லார்ட். எல்லா கூட்டங்களுமே ஆகஸ்ட் மாதத்தில் தான் இருக்கிறது. இதோடு நாம் முடிக்கவில்லை. குழந்தைகளுக்கான கூட்டம் சில்ட்ரன்ஸ் கேம்ப் காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும். பிரைஸ் த லார்ட். அதுக்கு உங்கள் கரங்களை தட்டவும். 22 மொழிகளில் நம்மளுக்கு சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோக குழந்தைகளுக்கான சபைகளும் 14 மொழிகளில் செயல்படுகிறது. நீங்கள் ஏற்படுத்தவும். நாம் இப்பொழுது எழுந்திருப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Subscribe to our channel, hit the bell icon, like, comment
and share. Thank you and God bless you.